அன்பார்ந்த பெரியோர்களை, அருமை தாய்மார்களே, எனது உயிர்நிமினிய மாணவ செல்வங்களை, கல்வியிலே 100க்கு 100 மார்க்குகள் வாங்கினாலும் அது வாழ்வின் வெற்றியாக கருத முடியாது. கல்வியின் தேர்ச்சி, கண்ணியல் வேலை, கை நிறைய சம்பளம், இத்தோடு வாழ்க்கை நிறைவடையாது. அதற்கு மேல்தான் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்கிறது. அவைகளைத்தானே இங்கே 4 பகுதிகளாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை துவக்குகிறோம். கொஞ்சம் பொறுமை, இல்லை கொஞ்சம் நிறையவே வேண்டும். கல்வியை நல்ல பயன்படுத்தினால் நமது அறிவு ஞானமாக மாறி வாழ்வில் வெற்றியை நிச்சயமாக்கும். அதன் மூலம் சமுதாயத்திற்கு உதவும் நல்ல குடிமகனாகவும் நமது நாட்டிற்கு ஒரு அரிய சொத்தாகவும் ஆவதற்கு முடிகின்றது. நல்ல பண்பாடுகளுடன் ஒழுக்க சீலராக நம்மை உருவாக்குவதற்கு அடிப்படை தேவை கல்விதான். ஒருவன் திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கின்றபடி தீர்ப்பு கூறினார் ஒரு நீதிபதி. அப்பொழுது நீதிபதி அவனிடம், நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் கூறும்படி கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆமாம் பெருமதிப்புக்குரிய நீதிபதி அவர்களை, எனது பெற்றோர்களையும் என்னோடு சிறையில் அடையுங்கள் என்கிறான். நீதிபதி அதிர்ச்சியுடன் ஏனென்று கேட்க அந்த கைதி கூறுகிறான், நான் ஆரம்ப பாடசாலையிலே படிக்கும் பொழுது பென்சிலை திருடினேன். இதனை என் பெற்றோர்கள் அறிந்தும் அதனை தவறு என்று கூறி தடுக்க முயற்சிக்கவே இல்லை. பிறகு ஒரு நாள் பேனா, பல பொருட்களை தொடர்ந்து நான் திருடிக்கொண்டே இருந்தேன். எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் எனது பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவே இல்லை. எனது குற்றத்தின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள்தான் காரணம். எனவே அவர்களுக்கும் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றான். சட்டத்தில் இதற்கு இடமில்லை என்றாலும் குற்றத்தில் அவர்களும் தார்மீக பொறுப்பாளர்களாகத்தானே இருக்கிறார்கள். பெற்றோர்கள் மட்டுமல்ல, இந்த மொத்த சமுதாயமும் இம்மாதிரியான சிறுவனுடைய குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள்தான். வாய்ப்புகளை குழந்தைக்கு வாரி வழங்குவோம். கட்டுப்பாடான வழிகாட்டுதலும் அவற்றில் அவசியம் தேவை. சரியான வழிகாட்டுதல் இல்லையெனில் அது அழிவில்தான் போய் முடியும். போதை வஸ்துக்கள், மதுபானங்கள், பாலியல் சீண்டல்கள், ஏராளமான வாய்ப்புகளை அரசே திறந்து வைத்திருக்கிறது. முறையான கட்டுப்பாடுகளோடு அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் நமது இளைய தலைமுறை எழுச்சிமிகு வீரர்களாய், நவபாரத சிற்பிகளாக, உயர்ந்த பண்புடையவர்களாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணியில் ஒரு சிறு துளிதான் இந்த 4 காணொலிகள். கருத்தொன்றி காணுங்கள், வருங்காலம் சிறக்கட்டும். உயர்ந்த எண்ணங்களால் மட்டுமே வெற்றியை சென்றடைய தேவையான துணிவும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிகளையும் பெற முடியும். தூய்மையான சிந்தனையில்தான் உயர்ந்த எண்ணங்களே உதிக்கும் என்றார் புத்தர். அப்துல் கலாமின் புகழ்பெற்ற வாசகம் நீங்கள் நன்றாகவே அறிந்ததுதான். பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திர பதிவாக இருக்க வேண்டும். எனவே உனது லட்சியத்தை முடிவு செய்து கொள். அடைகின்ற வழிகளையும் ஆய்ந்து தேர்ந்து தெளிவாக உணர்ந்து கொள். உன் உறக்கம் குறையட்டும், அற்ப சந்தோஷங்கள் மறையட்டும். நமது படைப்பு இந்த மனிதகுல நல்வாழ்விற்கான புதியனவற்றை படைப்பதற்கே என கனவுகள் மெய்ப்படட்டும். ஒரு மரம் வீழ்வதற்கு முன் 1000 விதைகளை தெளித்து விட்டுத்தான் செய்கிறது. ஒரு மலர் ஒரு நாள் வாழ்வென்றாலும் நறுமணத்தை பரப்பிவிட்டுத்தான் மாலையில் உதிர்கிறது. ஓடும் நதியும் பல வயல்களில் மரகத போர்வையை விரித்த பிறகே கடலில் சங்கமிக்கின்றது. மாணவ பருவத்தில் தன் நெஞ்சில் வகுத்து வளர்த்திருக்கின்ற வைராக்கியமே வாழ்வில் கரை சேர உதவும் கலங்கரை விளக்காகும். மேற்படிப்பு என்பது பெயருக்கு பின்னால் இணைக்கப்படுகிற வாள் அல்ல. திருமண இதழ்களிலே பதிவு செய்து பரவசமடையும் காட்சி எழுத்துக்களும் அல்ல. பட்டம் படிப்பதும் பல்கலைக்கல்வி முடிப்பதும் என்னுடைய நோக்கம் நாம் படைப்பாளியாக உயரவும், குண நலன் மிகுந்தவராக, வாழ்க்கை திறன் கொண்டவராக, சிந்திக்கும் ஆற்றல் மிக்கவராக, பொறுப்புமிக்க இந்திய புண்ணிய பூமியின் பெருமை மிக குடிமகனாக மெருகேறுவதற்கே நாம் மேற்படிப்பிலே நுழைகின்றோம். நம்மிலே அனைவரும் ஏதாவது ஒரு படைப்பு திறன் கொண்டவர்கள்தான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. 95% மாணவர்கள் படைப்பாற்றல் உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள். இந்த முடிவை நாம் ஒரு காலம் ஏற்பதில்லை. 100க்கு 100% படைப்பாற்றல் உள்ளவர்கள்தான். அவர்களது ஆற்றலை நாம் உணர வேண்டும், வெளிப்படுத்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அவர்களது அடிமனதில் குவிந்து கிடக்கின்ற திறமைகளுக்கு களம் அமைத்து கொடுத்தால் சிகரத்தை எட்டவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். இந்த படிப்புத்தான் உயர்ந்தது, இது பயனற்றது, போயும் இதையா தேர்வு செய்தீர், வேலை கிடைக்காமல் வீதியிலே அலையப்போகின்றீர்கள். இந்த வகை ஆலோசனைகளை குப்பையிலே தூக்கி வீசுங்கள். ஒருமுறை எடிசனிடம் கேட்டார்கள், உங்களுக்கு காது ஒன்று கேட்காமல் இருப்பது வருத்தமாக இல்லையா என்று பலர் கேட்ட பொழுதும் கூட அவர் சொன்னார், இல்லை, அதுவே பயனுள்ளதாக இருக்கிறது. பல நேரங்களில் என் கவனம் சிதறாமல் காரியமே கண்ணாமாக இருக்க உதவுகின்றது என்றார்.
பலகீனங்களை பாதகமாக நினைக்காமல் சாதகமாக எண்ணி சாதனை படைத்திருக்கிறார் அவர். படிப்பை தேர்வு செய்யுங்கள், சராசரியாக இல்லாமல் உச்சத்தை தொடுகின்ற உந்துதலுடன் ஒரு நொடி கூட வீணாக்காமல் படியுங்கள், உழையுங்கள். மனப்பாடம் செய்வது, தேர்வு எழுதுவது, மறந்து போவது என்று இல்லாமல் ஏன், எப்படி, எதற்கு, எவ்வாறு, யாரால் என்று 5 கேள்விகள் உங்கள் மூளையை ஊடுருவி புதியதொரு படைப்பை எட்ட வேண்டும். தேர்விற்காக படிப்பது வயிற்று பிரச்சனையை தீர்க்கலாம். மனிதகுல உயர்விற்கு படியுங்கள், புதிய சரித்திரம் படைக்கலாம். ஹிமாலய சாதனை புரிந்திட இதோ சில கருத்துக்கள். உலகம் வியக்கின்ற அளவில் மாபெரும் சிந்தனையாளனாக இருந்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. தன்னுடைய ஆய்வில் அடங்கிய அறிவின் வெளிச்சத்தில் சில துளிகள் உங்களுக்காக 10 கருத்துக்கள் உங்கள் பசு மனதில் பதியட்டும் என்று அவற்றை உங்கள் முன்னாடி பரிசீலனைக்கு வைக்கின்றேன். அன்பார்ந்த குழந்தைகளை, அருமை பெரியோர்களை, உங்களுக்கு என்ன தேவை, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தேவை என்பதை இந்த 10 கருத்துக்களும் தெளிவாக உங்கள் முன்னாடி ஒரு புதிய கருத்துக்களை வைக்கிறது. அடுத்த காணொளியில் அந்த 10 வைராக்கிய கருத்துக்களையும் குறித்து உபகதைகளோடு பரிசீலிப்போம். எனவே அடுத்த பாகத்தை கட்டாயம் காணுங்கள் என உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.